கண்ணா அப்படிங்கிற பேர் கேட்டாலே நம்ம மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு பாசம், ஒரு பூரிப்பு. ஏன்னா இந்த கண்ணன் இந்த உலகத்தை அன்பால் ஆள வந்தவர். எவ்வளோ அட்டகாசம், எவ்வளோ லீலைகள். ஆனால் அவனோட கதையோ பிறவியோ ரொம்பவே பரிதாபமானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அப்போது ஒரு கொடூர அசுர ராஜா எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போலாம் துன்பம், அவமானம், அடக்குமுறைகள் மட்டும்தான். கண்ணன் பிறந்த கதை, அவனும் அவனுடைய தாய் தந்தையும் சந்தித்த துன்பங்கள், இது எல்லாமே உங்கள்கிட்ட சொன்னால் உங்கள் கண்களிலிருந்து கூட கண்ணீர் வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கண்ணன் பிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரையில் அந்த காலத்தில் ஒரு நல்ல ராஜா இருந்தார், உக்ரசேனன். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, தேவகி, கம்சன். தேவகி பார்த்திங்கன்னா நல்லவள். ஆனால் கம்சன் ரொம்ப பேராசையோட கொடூரத்தனத்தோடு இருந்தவர். ராஜ்யத்தை எல்லாம் கைப்பற்றி தன்னுடைய தந்தையை கூட சிறையில் போட்டுட்டாரு. ஆனால் இந்த கம்சனுக்கு அவங்க தங்கச்சி தேவகி மேலே கொஞ்சம் பாசம் இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இங்கேயே ஆசையாக வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கல்யாண நாளில் தான் ஒரு பெரிய அசம்பாவிதமே நடந்துச்சு. அந்த நாளில் தேவகி கல்யாணம் ஊர்வலம் போயிட்டு இருந்தப்ப விண்ணுலகத்தில் இருந்து ஒரு கூச்சல் கேட்டது. கம்சா, உன் சகோதரியின் 8வது மகன்தான் உன் முடிவை சொல்ல போகிறான். இந்த வார்த்தை கேட்டதும் கம்சன் குரோதத்தோட தேவகியை கொல்ல போனாரு. ஆனா வசுதேவன் சமாதானம் சொல்லி, உன் ஜீவனுக்கு ஆபத்து, 8வது குழந்தையா இருக்கிறான், அவனை உனக்கு ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினாங்க. கம்சன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ஒரு குழந்தை பிறந்தா கூட கொன்றணும் அப்படின்னு. அதே மாதிரி 7 குழந்தையா கொன்னுட்டாரு. ஆனா 8வது குழந்தை அவன்தான், நம்மளுடைய கண்ணா. அன்னைக்கு நைட்டு அதிசயம் நடந்தது. கண்ணன் பிறந்த நேரத்துல இடி மின்னலோட மழை கொட்டியது. யமுனை ஆற்றுல வெள்ளம் பயங்கரமா பெருக்கெடுத்துச்சு. ஆனா அந்த இரவுலையே கண்ணன் பிறப்பால ஒரு வெளிச்சம். கண்ணன் பிறந்த உடனேயே கோபம், பயம் எல்லாமே தேஞ்சு போயிடுச்சு. சிறை கதவு தானாகவே திறந்துருச்சு. காவலர்கள் அசைவே இல்லாம படுத்துட்டாங்க. வசுதேவர் கண்ணனை எடுத்துட்டு யமுனை ஆற்றை கடக்க போனாங்க. அமாவாசை இரவுல யமுனை ஆற்றுல பயங்கரமா வெள்ளம் சூழ்ந்திருந்தாலும் நாகம் வந்து அவங்க 2 பேருக்குமே பாதுகாப்பாக இருந்துச்சு. கண்ணன் பிறந்து நந்தகோபர் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அங்க எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. யசோதை அம்மா கண்ணனை கட்டி பிடிச்சு அவனை கொஞ்ச தூரம் மகிழ்ந்தாள். இவ்வளவு பெரிய பிள்ளை பிறக்கவே கூடாது அப்படின்னு நினைச்ச கம்சன் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம ஒரே ஒரு நொடியில இவ்வளவு பெரிய அதிசயமே நடந்துருச்சு. அப்படியே கண்ணன் பிறந்து மதுரையுடைய கொடுமைகள் எல்லாமே மறந்து கோகுலத்தில் மகிழ்ச்சியாக வளர்ந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை இதுவரை இல்லை. பின்னாடி நடக்கவிருந்த மாயாஜாலங்களுக்கு எல்லாமே இது ஒரு அறிமுகம் தான். அடுத்தடுத்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே கம்சன் அவனை அழிக்க பல தந்திரங்கள் புரிந்தாங்க. ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு தான். உண்மையிலேயே கண்ணன் கதையை முழுசாக கேட்டால் அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். கண்ணனுடைய பிறப்பு, அவன் மக்களுக்காக செய்த உபதேசங்கள், அவன் வாழ்க்கை எல்லாம் மனிதர்கள் வாழ பிறந்ததற்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையை கேட்டதும் உங்களுக்கு கண்ணன் மேல இன்னும் கொஞ்சம் பாசம், மகிழ்ச்சி, ஆச்சரியம் எல்லாமே வந்திருக்கணுமே. கிருஷ்ணனுடைய கதையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
நீங்கள் விரும்புனா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கிருஷ்ணன் கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் கண்ணனுடைய அற்புதங்களை சொல்லிக் கொடுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.